குரு சிஷ்யர் உறவுங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. நம்ம இந்திய கலாச்சாரம் பண்பாடு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் குரு சிஷ்ய உறவு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குரு அப்படின்னு சொன்னா இருளை விரட்டுபவர். கு என்றால் இருள், ரு என்றால் விரட்டுபவர்னு ஒரு வழக்கம் ஒன்று. ஆன்ம உணர்வு பெற்ற குரு தனக்கு தகுதியான சிஷ்யரை தேடி கண்டடைவார்கள். அந்த சிஷ்யர்கள் இவர்தான் தன்னோட குரு என்பதை உணர்ந்ததன் மூலம் அந்த குருவின் அருகாமையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு குருவை போல ஒரு உணர்வு நிலையை அடைவதற்கு ஒரு காத்திருப்பது தேவைப்படுது. இந்த காத்திருப்பானது எவ்வளவு காலம் என்பது அவருடைய சிஷ்யரோட அர்ப்பணிப்பை பொறுத்த ஒரு விஷயம். இந்த குருவின் ஆறால இந்த காத்திருப்பு இருக்கும்போது குருவோட ஒளியானது நமது இருளை நீக்கக்கூடிய ஒரு பரிமாற்றம் நடக்குது. அந்த பரிமாற்றத்தை விளக்கக்கூடிய ஒரு சின்ன காணொளி. விளக்கிலிருந்து எப்படி ஒரு ஒளியானது குருவின் ஒளியானது சிஷ்யருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு காட்டும் ஒரு சின்ன காணொளி. இந்த ஆன்மீகத்தில் காத்திருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் ஒரு புரிதல் வரும் பொழுது இந்த காத்திருப்பு ரொம்ப அவசியம். அது ஈஸியாக சிஷ்யரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ச்சியாக இதை பற்றி விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.